எப்பா ராணுவ என்னப்பா பேசுற நீ? என்ன பேசுற? நான் நினைச்சேன் அந்த அன்சீன் ப்ரோமோ பார்க்கும் போதே நினைச்சேன் ரைட் இவன் வாலண்டரி ஏதோ வாயை விட்டுருக்கான், எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் பண்ண ட்ரை பண்றான் போல, அப்போ ஏதாவது பண்ணுவான், உள்ள போய் கவனிச்சா கண்டிப்பா ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்கும் நினைச்சா ஏன்னா கண்டென்ட்டே இல்ல. கண்டென்ட் 5 நிமிஷம் கூட போலையப்பா, 1 நிமிஷத்துல முடிச்சு வச்சிருக்க, பேச முடியாம பக் பக்குன்னு முடிச்சு வச்சிருக்க. உனக்கு கண்டென்ட் வேணா வேற எதுல கையை வச்சு பெரிய லெவல்ல கண்டென்ட் பண்ணுப்பா, பெரிய லெவல்ல கண்டென்ட் பண்ணு, கண்டிப்பா நாங்க ரசிச்சு பார்ப்போம். உன்னை வெளியே ஒரு கூட்டம் என்ன சொல்லுது தெரியுமா, கண்டென்ட் கிங்னு சொல்லிட்டு இருக்குப்பா. நீ என்னப்பா இப்படி கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்க? இப்படி கண்டென்ட் கொடுத்தா கண்டென்ட் கிங் ஆக முடியாது. என்னைக்கு ஆக போற? ஐயோ இவன் கடைசி வரைக்கும் கண்டென்ட் கிங் ஆக மாட்டான் போல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட் நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இன்னைக்கான எபிசோட பத்தி சின்ன சின்னதா பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கான எபிசோட பத்தி ஸ்டார்டிங்ல சிம்பிளா சொல்லணும்னா, எல்லா வாரமே ஒரு சில பேர் டவுன்ஃபால் ஆவாங்க, ஒரு சில பேர் சின்ன சின்ன கேஸ் வாங்குவாங்கல்ல. பட் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே மேல போயிட்டாங்க. இப்படியே எல்லாருமே பயங்கரமா மேல போயிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் நம்ம சத்யா ரஞ்சித் கூட ஓபன் அப் ஆகி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சில பேர் மட்டும் பயங்கரமா கேஸ் வாங்கிட்டு இருக்காங்க, இப்படியே பயங்கரமா கேஸ் வாங்கிட்டு இருக்காங்க. அது மேபி என்ன தெரிஞ்சு அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் நண்பர்களே, சத்தியமா சொல்றேன். அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் ஒரு சில விஷயங்கள் இந்த ஃபேஸ் ரியாக்ஷன் ஒரு மாதிரி விறுவிறு பண்றாங்க, இப்படி பண்றாங்கிறதுக்கெல்லாம் வெளியே இருந்து கை தட்டி நம்ம எல்லாம் காரணம், நம்ம தான் என்னைய சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாரும் தான் காரணம். அவங்க இப்ப காட்டுற ஃபேஸ் ரியாக்ஷன், அவங்க பண்ற ஆட்டிடியூடுக்குலாம் ஃபர்ஸ்ட் கியூட் என்டர்டெயின்மென்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி கை தட்டி ஓட்டுகளை போட்டு ஒரு லெவலுக்கு கொண்டு போனோனே அந்த வீட்டுல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, சரி இதுக்கு கைத்தட்டல் வருது, இதுக்கு மக்கள் சப்போர்ட் பண்றாங்க, இதை கொஞ்சம் அதிகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் அதிகம் பண்ணி மாக்கிங்க தாண்டி போயிட்டு இருக்கு. சொல்றேன்னா சௌந்தர்யாவை தான் சொல்றேன், வேற யார நீங்களா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க? சௌந்தர்யாவை தான் சொல்றேன். சௌந்தர்யாக்கான மார்க்கிங் இந்த வீட்டுல என்னைக்கான எபிசோட்ல ரொம்ப ஹை பீக்ல இருக்கு. சும்மா கத்துறாங்க. அது நான் ஒரு லாஸ்ட் 1 வீக்கா பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ ஒரு கான்வர்சேஷன் எங்க நடந்தாலுமே அந்த கான்வர்சேஷன்ல வேற யாரும் 2 பேரா பேசிட்டு இருப்பாங்க, அதுக்கு இடத்துல போயிட்டு சும்மா ஓன்னு கத்திருப்பாங்க. சும்மா கத்துறாங்க, அது எது கத்துறாங்க சும்மா கத்தி அவங்களுக்கான அந்த வாய்ஸை ரெஜிஸ்டர் பண்றாங்க. இது எனக்கு என்னமோ ரொம்ப தப்பா தோணுது. மேபி நம்ம தான் காரணம் நினைக்கிறேன். நம்ம எல்லாம் அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாத்துக்குமே சும்மா கியூட்னு சொல்லி ஒரு சப்போர்ட்டை கொடுத்து ஒரு இடத்துக்கு தூக்கிட்டோம்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு தூக்குனனால அந்த இடத்த இவங்க அந்த இடத்துல இருக்கணும் ட்ரை பண்ண மாட்டேங்க, அந்த இடத்த விட்டு தாண்டி இன்னும் கொஞ்சம் மேலே போகணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ற விஷயங்களை கொஞ்சம் அதிகம் பண்ணி அது மார்க்கிங் புல்லிங்னு எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்குள்ள கவனிச்சிருப்பீங்க, ஒரு 2-3 இடங்கள்ல இதை என்னால பார்க்க முடிஞ்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த மஞ்சள் இஷ்யூ நடந்துச்சுல, எனக்கு எபிசோட்ல பார்த்திருப்பீங்க. அதை நம்ம சாச்சனா தான் கிளப்பி வச்சா. வீட்டுக்குள்ள வந்து சீனியை பிறக்கி தின்னு காலைல திங்கள மத்தியானம் திங்களன்னு சாயங்காலம் மொத்தமா சீனி எழுதி திங்குறாங்க பேர்ல ஏதோ ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தா. அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி மஞ்சரி அங்க ஒண்ணு போய் கேட்டிருப்பாங்க. சாச்சனா மட்டும் இப்படி எடுத்து சாப்பிடுறாங்களே, காலைல உள்ள பொருட்கள் மத்தியானம் உள்ள பொருள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாயங்காலம் சாப்பிடுறாங்களே, அதே மாதிரி எனக்கான பாலையும் நான் வந்து சேர்த்து வச்சு மோரை தயிரை மோராக்கி அந்த மாதிரி வச்சு சாப்பிடலாமா? உங்களுக்கு ஓகேவா? உங்களுக்கு ஓகேனா என் பாலை அப்படி கொடுத்துருங்க, நான் என் பாலை உர போட்டு தயிர் வச்சு குடிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயங்கள் இஷ்யூவாய் வீட்டுக்குள்ள பெருசா வெடிச்சிருக்கும். ஓகேவா? அந்த விஷயம் தான் ஆக்சுவலா ப்ரோமோல கூட வந்திருக்கும். அந்த விஷயம் பெருசா வீட்டுக்குள்ள வெடிச்சிருக்கும். அந்த விஷயம் வெடிக்கும் போது கிச்சன் இன்சார்ஜ் எல்லாம் ஒரு சைடு பேருக்கு வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம ஜாக்லின், இந்த கோவா கேங் இருக்குல்ல, நம்ம ஜாக்லின், சௌந்தர்யா, ரயன், அந்த 3 பேருக்கு வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னமோ சாச்சனா தான். ஓகேவா? அவ தான் உட்கார்ந்து ஆரம்பிச்சு விட்டா. ஏன்னா அவ தான் என்ன பண்றா, காலையில பால் குடிக்கிறதுல, சாயங்காலம் பால் குடிக்கிறதுல, நைட்டும் பால் குடிக்கிறதுல, மொத்தமா சேர்த்து அடுத்த நாள் ஒரு பெரிய கிளாஸ் நிரப்பிடுது. அன்னைக்கு ஃபுல்லா சீனி சாப்பிட்டு மாட்டால, அந்த சீனி ஒரு 1/2 கிலோ சீனி வாங்கி மொத்தமா தட்டி அப்படி குடிச்சிட்டு இருக்கா. அந்த இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணி விட்டது என்னமோ இவ தான். ஆனா அந்த இஷ்யூ கொண்டு போனது என்னமோ மஞ்சரி. சோ அந்த இஷ்யூ வந்திருக்கு. அந்த இஷ்யூ வந்தப்போ அதை பத்தி ஜாக்லின் ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் இப்படி கேட்டா இப்ப 4 பேர் நானும் அப்படிதானே கேட்பேன். சாம்பார் சாப்பிட மாட்டேன், சாம்பார்ல உள்ள பருப்பை தனியா கொடுங்க, பால்ல மட்டும் எனக்கு தனியா கொடுங்க, ரெண்டையும் சேர்த்து நான் வந்து பால் பாயசம் பருப்பு பாயசம் மட்டும் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் தனியா கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் கேட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கேட்டிருப்பாங்க. அவங்க எல்லாம் அங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, நம்மளும் பேசுவோம்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஜாக்லின் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த எக்ஸாம்பிள் கேட்கும்போது அது கேட்டல வந்து மஞ்சரி கேட்கறாங்க, நான் வந்து உங்களை இப்படி பேசல, நீங்க தேவையெல்லாம் பேசாதீங்க, நான் ஒண்ணு உங்களெல்லாம் இப்படி பேசி மார்க் பண்ணல அப்படின்னு மாதிரி சொல்லி ஏதோ ஜாக்லின் வந்து மஞ்சரியை மார்க் பண்ண மாதிரி ஒரு சில விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்ணி பேசியிருப்பாங்க. அந்த இடத்துல ஜாக்லின் சண்டை போடுறாங்கம்மா, வீட்டுக்குள்ள நாங்களாம் என்னமோ ஒன்று மார்க் பண்ண வந்திருக்குமா, சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதமான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அதுக்கேட்ல சௌந்தர்யா வந்து தேவையில்லாம வார்த்தை விட்டுட்டு இருப்பாங்க. சரி ஃபர்ஸ்ட் வார்த்தை விடுற பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா விட்டுட்டு இருக்காங்க. மஞ்சரி தேவையில்லாம இப்படி சண்டை போடாங்க, சும்மா தலையை கொண்டு உள்ள விடாதீங்க, சும்மா இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சண்டை என்ன ஆகுதுன்னா, இவங்களால பேச முடியல, இல்ல இவங்கள்ட்ட பாயிண்ட் இல்லையான்னு தெரியல. ஒரு டைம்க்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க பேச விடாம அவங்க வாயை அடைக்கணும் பேர்ல அப்படின்ற மாதிரி பண்றாங்க. இது வந்து எப்படி இரிட்டேட் பண்ணும், இது சத்தியமா சொல்றேன். ஆப்போசிட்ல இருக்கவன பயங்கர இரிட்டேட் பண்ணி போட்டு சத்தம் கட்டமா இருந்துக்குமோ, இல்லாட்டா ஏறி நெஞ்சில மீச்சுறோமா அப்படின்ற லெவலுக்கு கண்டிப்பா இரிட்டேட் பண்ணும். அந்த லெவலுக்கு பண்ணிக்கினே இருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பண்றாங்க, திருப்பி அங்க இருந்து மஞ்சரி சொல்றாங்க நீ இதை மட்டும் தான் பண்ண, அவ சும்மா இதை பண்ணிட்டாரு அப்படிங்கும்போது திரும்ப கத்திக்கிட்டு அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி போயிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன்.
ஜாக்லின் சொல்றாங்க, ஜாக்லின் அந்த மஞ்சரியை பத்தி அப்படி சொல்லும் போல அந்த இடத்துல சொல்றாங்க, ஏய் சும்மாரி பேசாத, நீ அதை பண்ணாத தப்புன்னு சொல்லி ஜாக்லின் சொல்றாங்க. பட் ஜாக்லின் சொன்னாலுமே சௌந்தர்யா வந்து அதை கேட்கற நிலைமையில இல்ல, திரும்ப பண்றாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, காலைல கூட நடந்திருக்கும். காலைல இந்த வீட்டுல வந்து ஏஞ்சல்ஸை செலக்ட் பண்றதுக்கு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கோம்ல, அப்ப ஏஞ்சல்ஸை செலக்ட் பண்றதுக்கு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது கூட அந்த இடத்துல அன்சிதா வந்து நம்ம மஞ்சிரை வந்து கிண்டல் பண்ற மாதிரி விஷயம் பேசியிருப்பாங்க. ஓகேவா, கிண்டல் பண்ற மாதிரில சர்க்காசமா பேசியிருப்பாங்க. அப்படி பேசும்போதும் சைடுல உட்காந்து ஓ அப்படின்னு வேணும்னு சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜெஃப்ரி கூட டென்ஷன் ஆகி திட்டி விட்டுருப்பாங்க, தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத சரியா, இங்க எல்லாம் அமைதியா இருக்கும், நீ மட்டும் அப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி திட்டி விட்டுருப்பான். அப்பவும் மஞ்சரி அந்த இடத்துல ஏதோ கேட்கும்போது ஏன் நான் சிரிக்கலாம் இது இல்லையா, சும்மா இது பண்ணாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிருப்பான். மொத்தத்துல இவங்களுக்கான மாக்கிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீமை தாண்டி போயிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரீமை தாண்டி போகுது. இந்த இடத்துல நான் என்ன சொல்லணும்னா, இப்போ இந்த இடத்துல நீங்க மஞ்சிரை மார்க் பண்றீங்க, அது உங்களுக்கு தப்பா தெரியல, அது எனக்கு பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு ஓப்பனா தப்பா தெரியல. இப்போ நீங்க பண்றீங்க, அதை அவங்க ஏத்துக்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு டைம்க்கு அப்புறம் மேபி இந்த வீட்டுல இருக்க எல்லாருமே சேர்ந்து உங்க குரலையோ இல்ல நீங்க பேசுறதோ இல்ல உங்க பாடி லாங்குவேஜோ மார்க் பண்ணா நீங்க ஏத்துப்பீங்களா அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின். நீங்க ஏத்துப்பீங்களா? நீங்களே ஒன்று சொல்லியிருக்கீங்க, வெளியே என்னோட குரல் தான் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, எனக்கு ரொம்ப இன்செக்யூரா இருந்துச்சு, அந்த குரலால நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லி நீங்க உங்க வாயால சொல்லிருக்கீங்க. அதை வந்து வெளியே நிறைய மக்கள் கிண்டல் பண்ணும்போது நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதே மாதிரி இப்போ இந்த வீட்டுல ஒருத்தர் நீங்க கிண்டல் பண்ணும்போது ஆப்போசிட்ல இருக்க நபர் மனசை கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்க மாட்டீங்களா? ஏன் அந்த விஷயத்தை நீங்க பண்ண மாட்டீங்க? தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது அப்போ மட்டும் நடக்கல, நைட் அந்த ரயான் பிரச்சனை இருக்க, அந்த ரயான் பிரச்சனை எப்போ கூட குறுக்க போய் பேசுறாங்க. இல்ல ரயான் வந்து என்ன செஞ்சிருப்பான், எப்ப அங்க வீட்டுக்குள்ள அந்த ஸ்டோர் ரூம்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்திருக்கு, இது ஏஞ்சல் டீமன் ட்ரெஸ் எல்லாம் வந்திருக்கு. அந்த ட்ரெஸ் வந்து நம்ம சத்யாவும் கேப்டன் எடுக்க உள்ள போறாங்க. அப்ப சத்யா வந்து என்ன சொல்றான், இருங்க நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்றான். அதுக்கு இடத்துல வந்து நம்ம ராணோ பூரா வரான், நல்லா கவனிச்சிருப்பீங்க, உள்ள வந்து பூரா வரான். அப்ப சத்யா வந்து இருமச்சான எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போயிட்டான். அதுக்குள்ள என்ன நினைச்சான் தெரியுமா, நான் சொல்றேன் ஓவர் திங்க் பயங்கரமா பண்றான். ராணோ வந்து பயங்கரமான ஓவர் திங்க் பண்றான். இந்த இடத்துல ராணோ என்ன நினைச்சான் தெரியுமா, ஏதோ ட்ரெஸ்ஸை ஒளிச்சு வைக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க அப்படின்ட்டு. ஏன் ஒளிச்சு வைக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, ஒளிச்சு வைக்காதீங்க, ஒளிச்சு வைக்கிறோம் ஒரு கேம் சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருப்பான். இக்கெல்ல சாச்சனை வந்து தள்ளி விட்டுருப்பாங்க, நீ சும்மா நான் ஒளிச்சு வைக்கிறேன் சொன்னா கேள்னா கேட்காம அதை மேடை வரத்தி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, சோ அந்த லிவிங் ஏரியால வச்சு பேசும்போது கூட அங்க சொல்றது என்ன, நீங்க ஒளிச்சு வைக்கிறீங்க, கேவலமா ஒளிச்சு வைக்காதீங்க, இது ஒரு கேமே கிடையாது, இப்படி பண்ணாங்க. அந்த இடத்துல யாருமே ஒளிச்சு வைக்கலங்கிறதா உண்மை. இவன் ஓவர் திங்க் பண்ணி என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கான். நான் காதல்ல ஓவர் திங்க் பண்ணி பார்த்திருக்கேன், லவ் ஃபெயிலியர்ல ஓவர் திங்க் பண்ணி பார்த்திருக்கேன். ஐயோ ஒருவேளை அவன் கூட பேசிட்டு போலாம், இவன் கூட பேசியிருப்பான், இந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணி பார்த்திருக்கேன். ஆனா இவன் என்ன பண்றானா, இவனை யாரா விட்டுட்டு எங்கேயா போயிட்டான், எனக்கு என்னமோ இவங்க குழி தோண்டிட்டு இருக்காங்க, 8 அடி தோண்டுவாங்களா 9 அடி தோண்டுவாங்களா, இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஏன் ப்ரோ இப்படி யோசிக்கிற, இது தேவையில்லாத வேலை. இந்த இடத்துல இவன் தேவையில்லாம ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி தேவையில்லாம பேசி அங்க ஜெஃப்ரி டென்ஷன் ஆகி சத்யா டென்ஷன் ஆகி 2 பேரும் சொல்றாங்க, யாரை நாங்க ஒளிச்சு வைக்கல, ட்ரெஸ் எடுக்க போனோம், பேசிட்டு இருந்தோம், வீட்டு அந்த இதுக்குள்ள ஏன் ரூம்குள்ள ஏன் அவ்வளவு பேர் இருக்கணும்னு சொல்லி தான் உன்னை சேர்த்துக்கல, நீ புரிஞ்சுக்க மச்சானா புரிஞ்சுக்கவே மாட்டுக்கான். நான் சொல்ல வருது உங்களுக்கு புரியலான்னு கேட்கறான். இதை நம்ம என்ன சொல்ல, இவனை கண்டென்ட் கிங்குங்கிறாங்க. இவனை பார்த்து இவன் கண்டென்ட் கிங்க பாத்துக்கோங்க அப்படின்னா நம்ம என்னத்தை போட்டு எங்கிட்ட சொல்ல எனக்கு தெரியல. ஓகேவா, இல்ல அப்படியே கட் பண்ணி நைட்டு பார்த்தா அந்த எபிசோட்ல தான் ஒரு சீன் காட்டுறாங்க. நைட்டு பார்த்தா வீட்டுல வந்து நம்ம சாச்சனா வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நான் தான் நேத்தே சொன்னல, சாச்சனா எப்பவுமே ஒரு சீனை கிரியேட் பண்ணி அவங்க யார் கூட இருக்காங்களோ அவங்களுக்கான ஓட்டுகளை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் போன வாரம் ஃபுல்லா முத்துக்குமரன் முதுகுல ஏறி உட்காந்து முத்துக்குமரன் ஓட்டுகளை வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் என்னன்னா விஷால் ஓட்டுகளை வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஸோ இதில் படுத்து எடுத்து ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. தர்சிகா சமாதானப்படுத்துறாங்க, விஷால் போய் கெட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கு சாச்சனா ஒன்று சொல்றாங்க, நான் எதுக்கு அழறேன்னா வீட்டை நினைச்சால, இந்த வீட்டில் இருக்கவங்க நினைச்சு அழறேன், இந்த வீட்டில் நான் எல்லாரும் கூட ஒரு கனெக்ட்ல இருக்கேன், எல்லாரோட ஃபீலிங்ஸ்ல கனெக்ட்ல தான் இருக்கேன். அப்படி இருந்துமே யாருமே என் கூட கனெக்ட்ல இல்ல, நான் தனியா இருந்த மாதிரி இருக்கு, யாரு கூட என்ன பெருசா பேச மாட்டேங்காங்க, நீங்க எல்லாம் உட்காந்து இன்னைக்கு பாட்டு பாட்டீங்க, நீங்க யாருமே என்ன இன்வைட் பண்ணல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சீன் போடுறாங்க. இந்த சீனை நான் எங்க போய் சொல்ல எனக்கு தெரியல, ரொம்ப சீனா இருக்குமா, ரொம்ப சீனா இருக்கு. அதாவது நீங்க வந்து இந்த வீட்டில் எல்லார்ட்டையும் நல்ல பாசத்தை கொடுக்குறீங்க, எல்லார்ட்டையும் நல்லா பேசுறீங்க, யாரும் உங்களை சேர்த்துக்கலையா, நீ தாமா அந்த வேலையை பார்க்குற, எல்லார்ட்டையும் நல்லா பேசுற, பேசி முடிச்சு என்ன பண்ற தெரியுமா, தள்ளி போயிட்டு அதே நபரை பத்தி பின்னாடி போய் தப்பா பேசுற, அப்படிங்குமா யாரும் உன்னை சேர்த்துப்பா, யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. இதுக்கு நம்ம விஷால் அருண்லாம் நைட்டு ஃபுல்லா உட்காந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கானோ, அப்படி இல்லை இப்படி இல்லை, நீ தான் கரெக்ட், நீ தான் சூப்பர்னு சொல்லி என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கானோ. மொத்தத்தில் நல்லா சிம்பத்தி கிரியேட் பண்றீங்க, சூப்பராக கிரியேட் பண்றீங்க. பட் இந்த சிம்பத்திலாம் உங்களுக்கு ஓட்டு வருமானு கேட்டீங்கன்னா நையா பைசாக்கு வராது. ஸோ மொத்தத்தில் ஏஞ்சல் ஒரு 8 பேரை பிரிச்சு விட்டுருக்காங்க. ரஞ்சித், அன்ஷிதா, சத்யா, ஆனந்தி, விஷால், பவித்ரா, ரயான், ஜெஃப்ரி, இந்த 8 பேரை பிரிச்சு விட்டுருக்காங்க. இந்த 8 பேர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, 8 பேரை தாண்டி இந்த 8 பேருக்கு உள்ள 2 பேர் இருக்காங்க. அது நம்ம ஆனந்தியும் அன்ஷிதாவும், இவங்க 2 பேரும் நினைச்சா கண்டிப்பா மீதி இருக்க 6 பேர் மண்டையை கழுவி ஏதாவது ஏத்தி விட்டு கண்டிப்பா சண்டையை கிளப்பி விடுவாங்க. அவ்வளவு கெப்பாசிட்டி இருக்க நபர்கள் தான் கண்டிப்பா. அதனால அவங்கள வச்சு பிரச்சனை வரும் நான் நினைக்கிறேன். மீதி இருக்க 9 பேருமே டீமன்ஸ் தான். ஸோ டீமன்ஸ் வர்சஸ் ஏஞ்சல் நாளைக்கு காலையில் இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகும். என்ன மாதிரி போகும்னு தெரியல. பட் நான் கேட்ட வரதுக்கு வெறித்தனமான ஃபைட் இருக்குன்னு சொல்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கு ஏது நடக்கு, இவங்க என்ன மாதிரி கொண்டு போறான்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஒன்னே ஒன்று தான்,
நல்லா ஃபைட் பண்ணா ஓகே, ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி எதுவுமே ரொம்ப ஓவரா போயிடாம, ஏன்னா டாஸ்க் நின்றோம். அதுக்கு தான் சொல்றேன்னா, கண்டமேனிக்கு பண்ணி டாஸ்க் எதுன்னு பாட்டிடுறாங்கடா, நல்லபடியா பண்ணுங்க. அண்ட் இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சௌந்தர்யா நான் கவனிச்சொருத்தி இன்னைக்கு ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கான கருத்துக்கள்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. முத்து இன்னைக்கு தரமான சம்பவம் நிறைய இடங்கள்ல பண்ணியிருக்கான், வெயிட் பண்ணி பார்க்கலாம்.